அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 17ஆம் தேதி நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிரச் செய்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் தொடர்ச்சியாக கடந்த 30 ஆண்டுகளாக மக்களின் விடுதலைக்காக போராடி வரும் போராளி தலைவர் தன்னுடைய வாழ்வையே ஒப்புடைத்து போராடி வரும் ஒப்பற்ற தியாக தலைவரின் பிறந்த நாள். தலைவர் அவர்களின் பிறந்த நாளை நாம் ஆண்டுதோறும் தமிழர் எழுச்சி நாளாக கடைபிடித்து வருகிறோம், கொண்டாடி வருகிறோம். அந்த வகையில் இந்த ஆண்டும் ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாளை நாம் கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டு இந்த ஆகஸ்ட் மாதத்தை தமிழர் எழுச்சி மாதமாக கொண்டாடுகிறோம். நாள்தோறும் இந்த முதல் 17 நாட்கள், இன்றைக்கு 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை 17 கருத்தமர்வுகளை, தொடர் இணையவழி கருத்தமர்வுகளை நாம் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். 17 தலைப்புகளில் 17 ஆளுமைகள், 17 கருத்துரையாளர்கள் கருத்துரையாற்ற இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு சனாதனத்தின் கைகள் ஓங்கும்போது, குரல்கள் ஓங்கும்போது, தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் பக்கம் நின்று ஜனநாயகத்தின் குரலாக ஓங்கி ஒலிக்கும் மருத்துவர், சமூக செயற்பாட்டாளர், திரை கலைஞர் மருத்துவர் ஷர்மிளா பாலாஜி அவர்கள் இன்று நம்மிடையே கருத்துரை ஆற்றுகிறார்கள். நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஜனநாயகத்தின் குரலாக ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கும் மருத்துவர், சமூக செயற்பாட்டாளர் ஷர்மிளா பாலாஜி அவர்களை கருத்துரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். கருத்துரை மனுநூலும் எழுச்சி தமிழரும் என்னும் தலைப்பில் அவர்கள் கருத்துரையாற்றுகிறார்கள். அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. ஹலோ, கேக்குதா? நான் பேசுறேன். கேக்குது, நல்லா கேக்குது. அனைவருக்கும் வணக்கம். அன்பு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நாம எனக்கு கொடுத்த தலைப்பு மனு நீதியும் எழுச்சி தமிழரும். கடந்த ஒரு வருடமாக நம்ம இந்த மனு நீதியை பத்தி இன்னைக்கு நிறைய பேசியிருக்கோம், நிறைய விவாதங்கள்ல பங்கேற்றிருக்கோம். இந்த மனு நீதியினால சமூகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஒரு மருத்துவரா பொதுவா நம்ம கிட்ட யாராவது பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன நோய் அப்படின்னு கேட்போம். அந்த நோய்க்கு உண்டான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு நல்ல மருத்துவர் அறிகுறிகளுக்கு மருந்து கொடுத்தா மட்டும் போதாது. அந்த நோய்க்கான தன்மை என்ன, இந்த நோய் எதனால் ஏற்படுகிறது என்ற அடிப்படை காரணத்தை அறிந்து அந்த காரணத்துக்கு என்ன மருந்து அப்படிங்கறத தேர்வு பண்ணி அந்த மருந்தை கொடுத்து அந்த நோயை குணப்படுத்துறதுதான் ஒரு சிறந்த மருத்துவரோட கடமை. அந்த மாதிரி இன்னைக்கு சமூகத்தில் ஒரு சிறந்த மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை பற்றியும் மனுநீதி பற்றிய அவருடைய கருத்துக்களையும் இன்னைக்கு இங்க என்ன நான் சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சமூகத்தில் இந்த மனுஸ்மிருதியினால் என்ன பாதிப்பு ஏற்படுகிறது, இந்த மனு நீதியினால என்ன பாதிப்பு ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பேசுறோம்னா முதல்ல அந்த மனு நீதியில என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும். கடந்த 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி தலைவர் ஒரு நிகழ்ச்சியில ஒரு ஆன்லைன் இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கத்துல பெரியாரும் பெண்ணுரிமையும் பத்தி பேசும் பொழுது அவர் கேஷுவலா மென்ஷன் பண்றாரு, இந்த மாதிரி மனுஸ்மிருதியில பெண்களுக்கு எதிரான இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத அவர் ரொம்ப கேஷுவலா யதார்த்தமா அவர் மென்ஷன் பண்றாரு. ஆனா அது அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அது அவ்வளவு பெரிய ஒரு விஷயமா, ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்டா, ஒரு பொலிட்டிக்கல் நிகழ்வாக அது மாறும் அப்படிங்கறது யாருமே அன்னைக்கு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பட் அதை வலதுசாரியினர் அவங்களுடைய ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட்காக அது ஒரு பெரிய ஒரு விஷயமா அதை பெருசுபடுத்தினாங்க.
ஒரு விதத்துல அது நல்லது அப்படின்னு தான் எனக்கும் தோணுச்சு. ஏன்னா என்ன மாதிரி பல பெண்கள், நான் வந்து அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு முன்னால இந்த மனுஸ்மிருதியை வந்து முழுமையா நான் படிச்சது இல்ல. பட் அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே சரி இதுல வந்து என்னதான் இருக்கு அப்படிங்கறத நாமும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால மனுஸ்மிருதியோடைய அந்த தமிழ் வெர்ஷன் அந்த மொழிபெயர்ப்பை எடுத்து வந்து படிச்சேன். என்ன மாதிரி பல பெண்கள், நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி எத்தனையோ பெண்கள் வந்து இந்த ஒரு சர்ச்சை எழுந்த உடனே இந்த மனுஸ்மிருதியில அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கறத போய் படிச்சோம். அப்ப படிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மனுஸ்மிருதியில எவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம சமூகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய பாதி பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய எவ்வளவு விஷயங்களை இந்த மனுஸ்மிருதியில வந்து இருக்கு அப்படிங்கறத, அதோடைய உண்மையான அந்த எஃபெக்ட் ஆர் இம்பாக்ட் ஆன் சொசைட்டி அப்படிங்கறத வந்து அன்னைக்குதான் நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. இதுல வந்து பல விஷயங்கள் மனுஸ்மிருதியில இருக்கு. அது வந்து நிறைய நம்ம தொடர்ந்து பேசியிருக்கோம். பட் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் இங்க இன்னைக்கு ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கறத நான் விரும்புறேன். மனுல முதல்ல பாத்தீங்கன்னா அது வந்து 4 அத்தியாயமா பிரிச்சிருப்பாங்க. அதுல வந்து முதல்ல உலகம் எப்படி தோன்றியது, மனிதர்கள் எப்படி தோன்றினார்கள், இது அதுலாம் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வர்ணாசிரம கொள்கைகளை பத்தி நிறைய ஸ்லோகங்கள் வந்து இருக்கும். இதுல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1034 ஸ்லோகங்கள் வெறும் பிராமணர்களுக்கு மட்டுமே. பிராமணர்கள் எப்படி இருக்கணும், அவங்க என்னென்ன கடைபிடிக்கணும், என்னென்ன கோட்பாடுகளை வந்து அவங்க கடைபிடிக்கணும், எப்படி இப்படி அவங்க இருக்கணும், என்னென்ன சட்ட திட்டங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா க்ஷத்ரியர்களுக்கு ஒரு 971 ஸ்லோகங்கள் இருக்கும். அவங்க வந்து எப்படி இருக்கணும், எப்படி பிராமணர்கள் சொல்லக்கூடியதை எப்படி ஒரு செயல் வடிவம் கொடுக்கணும், அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கறத அவங்களுக்கு ஒரு வழிகாட்டி அப்படிங்கிற பேர்ல ஒரு சில ஸ்லோகங்கள் இருக்கும். பட் வைஷ்யர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் பாத்தீங்கன்னா அதுல பெருசா எதுவுமே இருக்காது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வைஷ்யர்கள் அண்ட் சூத்திரர்களுக்கு வந்து ஒரு நான் எக்ஸிஸ்டன்ட் என்டைட்டி, அவங்கள பத்தி பேசுறதுக்கு பெருசா ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் அந்த நூல் இருக்கும். அந்த நூலை நம்ம படிக்கும் போதே நமக்கு தெரியும், சரி இவங்களெல்லாம் மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்கப்பா இவங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் நமக்கு வரும். அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அவங்களை வந்து எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கலாம், அவங்களை எப்படியெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரிவிலேஜஸ் வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கறத ரொம்ப கிளீனா அட்டவணை போட்டு அதுல வந்து எழுதியிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிறப்புலன்னு பாத்தீங்கன்னா பிராமணர்கள் வந்து இதுல இருந்து தலையில இருந்து வந்தாங்க, சத்திரியர்கள் வந்து நெஞ்செலும்புல இருந்து வந்தாங்க, வைஷ்ணவர்கள் வந்து தொடையில இருந்து வந்தாங்க, சூத்திரர்கள் கால்ல இருந்து வந்தாங்க அப்படின்னு முதல்ல பிறப்பிலேயே ஒரு வேறுபாடை வந்து கொண்டு வந்துடுறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பேரு வைக்கிறதுலயும் ஒரு வேறுபாடு இருக்கு. பிராமணர்களுக்கு வைக்கக்கூடிய பேர் இப்படி இருக்கணும், சூத்திரருக்கு வைக்கக்கூடிய பேர்கள் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற பெயர்ல. அதே மாதிரி கல்வி அறிவுல அவங்களுக்கு வந்து படிப்பறிவு இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து கல்வி மறுக்கப்பட வேண்டும், அவங்க வந்து எந்த விதத்திலையும் படிச்சு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து தெளிவா அறிவுபூர்வமா சிந்திக்கிற இல்ல அதை புரிஞ்சுக்கிற ஒரு சக்தி அவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடுத்தது பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சொத்துரிமையோ இல்ல அவங்களுக்குன்னு ப்ராப்பர்ட்டி இல்ல அவங்களுக்குன்னு ஒரு உடைமைகள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள வந்து ஒரு எந்தவித ஒரு என்ன சொல்றது ஒரு 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 பவர் ஒரு சோசியல் ஒரு பொலிட்டிக்கல் பவர் வந்து இல்லாத அளவுக்கு அவங்கள வந்து ஒரு நிராயுத பாணியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்து அவங்க தள்ளிடுறாங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா அவர்களுடைய கடமையே வந்து எந்த கேள்வியும் கேட்காம நாங்க என்ன சொல்றோமோ அதை செய்ய வேண்டியது, பிராமணர்கள் என்ன சொல்றாங்களோ அதை செய்ய வேண்டியதுதான் அவர்களுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில அதை தவிர வேற எந்த ஒரு ஒரு இதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு ஆளாக்கிடுறாங்க. ஃபைனலா வந்து இது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணலைன்னா இதுக்கு வந்து கடுமையான தண்டனைகள் என்ன அப்படிங்கிறதையும் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிடுறாங்க. இதெல்லாம் நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும், இல்லைன்னா எங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கும், நீங்க வாழ்றதுல அர்த்தமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து இதை ரொம்ப பிரீஃபா ரொம்ப கொலோக்கியலா எல்லாருக்கும் புரியற அளவுக்கு நான் சொல்றேன். சோ இந்த மாதிரி ஒரு மக்களுக்குள்ளே ஒரு இருக்கக்கூடிய மனிதர்களுக்குள்ளே ஒரு ஏற்றத்தாழ்வுகள், ஒரு ஒவ்வொரு வர்ணாசிரமத்துக்குள்ளேயும் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, கிரேடட் இன்இக்வாலிட்டி, நம்ம அம்பேத்கர் பேசினது பத்தி. சோ இதெல்லாம் பத்தி விரிவா பேசணும்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டி வரும். சோ இதுல வந்து அடிப்படையா என்னன்னு பாத்தீங்கன்னா மனிதர்கள் யாருமே சமம் இல்ல, பிறப்பால் மனிதர்களுக்குள் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு அப்படிங்கிற ஒரு கோட்பாடு வந்து முதல்லயே இந்த மனு தர்மம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுது. இதுல குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா வர்ணாசிரம ரீதியில மக்களை பிரிக்கிறது மட்டும் இல்லாம ஜெண்டர் பேஸ்டாவும் ஒரு டிஸ்கிரிமினேஷனை வந்து அடுத்தது கொண்டு வராங்க.
அந்த வர்ணாசிரமத்துக்குள்ளேயே நீங்க பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு ஒரு ரூலு, பெண்களுக்கு ஒரு ரூல் அப்படின்னு பெண்களை வந்து ஒட்டுமொத்தமா வந்து அதுல வந்து ஒடுக்கி வச்சுட்டாங்க. பெண்களை இன்னும் நிறைய விஷயங்கள் அததான் வந்து அந்த கருத்தரங்குல வந்து தலைவர் மென்ஷன் பண்ணதுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. பெண்கள் வந்து ஒரு வசியம் செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள். பெண்கள் வந்து என்னைக்குமே ஒரு ஆணுடைய சார்ந்த ஒரு ஆணுடைய பாதுகாப்புல தான் இருக்கணும். அப்பாவுடைய பாதுகாப்பு, அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி இல்லைன்னா கணவருடைய பாதுகாப்பு, கடைசி காலத்துல தன் மகனுடைய பாதுகாப்புல தான் இருக்கணும். பாதுகாப்புல இருக்கணும்னு பெண்களை சொல்றாங்க தவிர யார்கிட்ட இருந்து பாதுகாப்புல இருக்கணும்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆண்கள் கிட்ட இருந்து தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயம் தான் இது. அப்ப ஆண்கள் வந்து நெறியோட இருக்கணும் அப்படிங்கறது இங்க அவங்க சொல்றதே கிடையாது. பெண்கள் வந்து நெறி தவறி விடுவார்கள், அதனால அவங்கள பாதுகாப்பா பாத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. சோ பெண்களுக்கு வந்து சுயமா சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடாது. அவங்களுக்கும் கல்வி, சொத்துரிமை இதெல்லாம் வந்து மறுக்கப்படுது. அப்போ ஒட்டுமொத்தமா இந்த மனு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெண்களை வந்து அடுப்பங்கரைக்குள்ளேயே கிடத்திடுது. ஆண்களுக்கு கீழானவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அங்க கொண்டு வந்துருது. ஆண்களுக்கு இச்சைக்காகவே படைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருது. இந்த மனு வந்து பெண்களுக்கு கல்வியை மறுக்கிறது, பெண்களுக்கு சொத்துரிமையை மறுக்கிறது, பெண்களுக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு திறனை, முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறனை மறுக்கிறது. அப்ப மொத்தத்துல பெண்களுக்கு அதிகாரம் என்ற ஒரு விஷயத்த வந்து முற்றிலும் மறுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த மனு தர்மம் இருக்கு. சரி, இந்த பிரச்சனை வந்தோடனே நிறைய பேர் வந்து எடுத்து வச்ச ஒரு கேள்வி வந்து கரெக்ட், இதெல்லாம் வந்து மனுல இருக்கு, தவறுதான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவறுதான். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இது ஏதோ பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால எழுதி வச்ச ஒரு நூல். இன்னைக்கு வந்து அப்படியெல்லாம் இல்ல. இன்னைக்கு வந்து சமூகத்துல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் நடக்கிறதே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசுனாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மனு தர்மம் அப்படிங்கிறது, இந்த மனுஸ்மிருதி அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எந்த அளவுக்கு ரெலவெண்டா இருக்கு, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையோட இந்த மனு தர்மத்தில் இருக்கக்கூடிய கோட்பாடுகள் வந்து பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து உணர்த்தும் விதமாக தலைவர் வந்து ரொம்ப அழகாக பேசியிருந்தாரு. அதை வந்து பல கூட்டங்கள்ல அவர் பேசியிருக்காரு. அவர் சொன்ன ஒரு சில கருத்துக்களை, நான் உள்வாங்கிய கருத்துக்களை இன்னைக்கு வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா அம்பேத்கர் வந்து பேசும்பொழுது நிறைய தலைவர்களுக்கு வந்து மேலோட்டமா பேசக்கூடிய நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா நேரு வந்து என்ன ஃபீல் பண்ணாருன்னா, வெஸ்டர்ன் டெமோக்ரஸி அப்படியே கொண்டு வந்து நம்ம வந்து இந்தியால இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா அது வந்து சிறந்த ஒரு டெமோக்ரஸியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. காந்தி பாத்தீங்கன்னா அதுக்கு நேர் எதிரான ஒரு கருத்து இருந்தது. ஆனா அம்பேத்கர் அவர்கள் வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது வந்து மேலோட்டமாக சிந்திக்காமல் அதை வந்து எந்த அளவுக்கு உள்வாங்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு ஏற்றாற்போல் அதை வந்து எந்த அளவுல நம்ம வந்து கட்டமைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு அவர் வந்து பல விஷயங்களை வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் வந்து இன்னைக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு, ராடிக்கல் டெமோக்ரஸி அப்படிங்கிறாரு. ராடிக்கல் டெமோக்ரஸி அப்படிங்கிறது என்ன? ஒரு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அண்ட் சோசியல் டெமோக்ரஸி, தேர்தல் ஜனநாயகம் அண்ட் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சரல் பிளாட்ஃபார்ம். இந்த 2 பிளாட்ஃபார்மா பிரிக்கிறார். ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் அண்ட் ஒரு சோசியல் அண்ட் கல்ச்சரல் பிளாட்ஃபார்ம். பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து அரசியலமைப்பு சட்டம் இருக்கு. இந்த பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தின் மூலமாக, அந்த கோட்பாடுகளும் சட்டத்தின் மூலமாக அது இயங்குகிறது. அதுல வந்து இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ரூல்ஸ், இந்த லாஸ் எல்லாம் வந்து நாம வந்து நம்மளுடைய டே டு டே லைஃப்ல வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். உதாரணத்துக்கு சொல்றோம்னா, டிராபிக்ல போயிட்டு இருக்கோம், லெஃப்ட் ஹேண்ட் சைட் தான் டிரைவ் பண்ணணும்னு ஒரு ரூல் இருக்கு. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிரைவ் பண்றோம். சிகப்பு விளக்கு எரிஞ்சதுன்னா நிறுத்தணும், பச்சை விளக்கு எரிஞ்சதுன்னா நம்ம போகணும்னு சொல்றோம். திருடுனா அது தப்பு, அது தண்டிக்கப்பட வேண்டியது. இந்த மாதிரி பல விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நாம வந்து கான்ஸ்டிடியூஷன்ல எழுதிக்கூடிய விஷயங்கள், அந்த சட்டங்களை சார்ந்து லார்ட் ஆர்டர் இருக்கு, போலீஸ் இருக்கு, அரசாங்கம் இருக்கு. இந்த சட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு அரசாங்கம் இருக்கு. அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம். இதே ஒரு சோசியல் அண்ட் கல்ச்சரல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள், பல கருத்துக்கள், பல விஷயங்களை வந்து இன்னைக்கு எது தீர்மானிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்டவுட்டட்லி அது வந்து ஒரு அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனா இன்னைக்கு மனு தர்மம் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அன்ரிட்டன் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா,
எந்த ஒரு வீட்லயும் நீங்க போய் பாத்தீங்கன்னா மனு தர்மத்துடைய ஒரு புக்கு நீங்க பார்க்க முடியாது. எல்லார் வீட்லயும் ஒரு குரான் இருக்கும், ஒரு பைபிள் இருக்கும், ஒரு பகவத்கீதை இருக்கும். எந்த வீட்லயும் ஒரு மனுஸ்மிருதி அப்படிங்கிற ஒரு புக் வந்து யார் வீட்லயுமே நீங்க பார்க்க முடியாது. அதனால அது வந்து ஒரு அன்ரிட்டன் ஒரு கான்ஸ்டிடியூஷன். நிறைய பேர் வந்து அது வந்து லைஃப்ல வந்து முழுசா அதை படிச்சிருக்க கூட மாட்டாங்க. ஆனா அதில் இருக்கக்கூடிய கோட்பாடுகளை எப்படி காலங்காலமா மக்கள் வந்து அதை உள்வாங்கி அது நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கும் அதை பாஸ் ஓவர் பண்ணிருக்காங்க. எந்த அளவுக்கு அது நம்மளுடைய மனசுலயும் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நம்மளோட மூளையிலயும் அது வந்து பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம ஈஸியா உணர முடியுது. மனுவுடைய அடிப்படை என்ன? மனிதர் யாருமே வந்து சமம் இல்லை அப்படிங்கிற ஒரு பிறப்பால் வேறுபடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் மனுவுடைய அடிப்படை. அப்போ இந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை வந்து ரொம்ப அழகா வந்து அவங்க வந்து முன்மொழிகிறாங்க. அத சமூக கட்டமைப்பு அப்படிங்கிற பேர்ல ஒரு அடித்தளமாக்கி அந்த அடித்தளத்துல தொடர்ந்து இதை போதித்து வருகிறார்கள். காலங்காலமா ஜெனரேஷனா இந்த விஷயங்களை அவங்க மனுஸ்மிருதியில சொல்லக்கூடிய அந்த சட்டங்களை அந்த கோட்பாடுகளை வந்து காலங்காலமா போதித்து வருகிறார்கள். அப்போ இது வந்து நாம வந்து பின்பற்றுனா அது நமக்கு நல்லது. இதை வந்து எப்படி பின்பற்ற வைப்பது மக்களை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான சட்டங்களும் அந்த மனுலயே இருக்கு. சோ மனு அப்படிங்கிறது வெறும் ஒரு இட் இஸ் அ கோட் ஆஃப் எத்திக்ஸ் அல்ல, புக் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த அந்த கோட்பாடுக்கு உண்டான சட்டங்கள், அந்த கோட்பாடை நடைமுறைப்படுத்த வேண்டியதுக்கான சட்டங்களும் அதே மனுஸ்மிருதியிலேயே இருக்கு. அப்போ இத வந்து கொண்டு போய் போதிக்கும் பொழுது இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒடுக்குமுறை மூலமாகவும் காலங்காலமாக பெண்கள் மீதும் சரி இந்த சாதி வாரியாக பிரித்து மக்கள் மீதும் சரி ஒரு ஒடுக்குமுறை மூலமாகவும் கடுமையான தண்டனைகள் மூலமாகவும் இதை வந்து அவங்க வந்து நிலைநாட்டுறாங்க. அப்போ இந்த இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணலைன்னா, இந்த விஷயங்கள் இந்த மனுஸ்மிருதியில் இருக்கக்கூடிய தர்மங்களை மூலமா நம்ம நடக்கலைன்னா நம்ம வந்து கடுமையாக தண்டிக்கப்படுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதைத்தான் வந்து பெரியாரும் வந்து எதிர்த்திருக்காரு. பெரியார் என்ன சொல்றாரு, ஒரு கடவுள் அப்படிங்கிற பேர்ல ஒரு கல்லை வச்சுட்டு அது மூலமா பல விஷயங்களை ஒரு சொசைட்டில பல இன்இக்வாலிட்டிஸ வந்து மக்கள் நடைமுறைப்படுத்துறாங்க. அப்ப அதை ஏன்டா நம்புறீங்க? இதெல்லாம் தாண்டி உங்களுடைய சுய அறிவுன்னு ஒண்ணு இருக்கு, அதை வச்சு யோசிச்சு முடிவு பண்ணுங்க அப்படிங்கிறதுதான் பெரியாருமே சொன்னார். சோ இந்த விஷயத்த காலங்காலமா இதே மாதிரி அடக்குமுறை ஒடுக்குமுறை மூலமாக ஒரு கடுமையான தண்டனைகள் மூலமாக இந்த மனுஸ்மிருதியை வந்து உளவியல் ரீதியா நமக்கு மனசுக்குள்ள இத நிலைநாட்டிட்டாங்க. இதை வந்து நம்ம வந்து ஒரு எழுத்து வடிவமாகவோ இல்ல ஒரு நூல் வடிவமாகவோ நம்ம யார்கிட்டயுமே அது இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கோட்பாடுகளையும் சட்டங்களையும் உளவியல் ரீதியாக நம்மளுடைய மைண்ட்ல வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப இன்னைக்கு ஒரு சோசியல் அண்ட் கல்ச்சுரல் பிளாட்ஃபார்முக்கு எந்த அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா அது இந்த மனு தான். அப்போ மனுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனுடைய கோட்பாடுகளும் சட்டங்களும் அந்த மனுலயே இருக்கு. எப்படி இருக்கணும், அதை எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையுமே வந்து இதுல சொல்லிட்டாங்க. இத வந்து பெரியார் வந்து அண்ணல் அம்பேத்கர் வந்து ரொம்ப அழகா அன்னைக்கு வந்து அவர் எழுதியிருக்காரு. கஸ்டம்ஸ் ஆர் மோர் டேஞ்சரஸ் தேன் லாஸ் அப்படின்னு எழுதினாரு. அதாவது அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய சட்டங்களை விட கஸ்டம்ஸ், நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய சட்டங்கள் இன்னமும் ரொம்ப டேஞ்சரஸ், இன்னமும் ஆபத்தானவை அப்படின்னு அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. அவர் சொன்னதை நான் அப்படியே படிக்கிறேன். கஸ்டம்ஸ் ஆர் மோர் டேஞ்சரஸ் தென் லாஸ். இட் இஸ் வயலன்ஸ் வித்வுட் போலீஸ் அண்ட் டாமினேஷன் வித்வுட் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. சோ வெளிப்படையா நமக்கு வந்து நம்மள ஒடுக்குமுறை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளிப்படையா நமக்கு தெரியணும்ன்ற அவசியம் இல்லை. சப்கான்சியஸா இதை காலங்காலமாக நம்மளுடைய மூதாதையர் நம்மளுடைய ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல இருக்கக்கூடியவங்களுடைய மனசுல விதைச்சு அவங்களும் அது என்ன ஏது அப்படிங்கறத புரிஞ்சுக்காம சரி நம்மளுடைய முன்னோர்கள் இதை ஃபாலோ பண்ணாங்க நம்மளும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட திரும்பவும் அவங்களும் ஃபாலோ பண்ணி அடுத்த ஜெனரேஷனுக்கும் இதை வந்து பாஸ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம்தான் சனநாயகத்து மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கறத வந்து அம்பேத்கர் அன்னைக்கே உணர்ந்திருக்காரு. அதனாலதான் அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு ராடிக்கல் டெமோக்ரஸி அப்படிங்கறத நாம அச்சீவ் பண்ணணும்னா வெறும் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி மட்டும் பத்தாது, ஒரு சோசியல் அண்ட் கல்ச்சுரல் டெமோக்ரஸியும் நமக்கு வேணும் அப்படிங்கறத அவர் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அப்ப சாதியம் தோன்றுவதற்கு இந்த வர்ணாசிரமம் காரணமா இருக்கு.
சாதிய உணர்வுகளை, உயர்வு தாழ்வு அப்படிங்கிற ஒரு உணர்வுகளை வந்து ஏற்படுத்துவது இந்த வர்ணாசிரமம் வந்து காரணமாக இருக்கு. சாதிய பாகுபாடுக்கும் இந்த வர்ணாசிரமம் வந்து காரணமா இருக்கு. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள், அதுல இருக்கிற கோட்பாடுகளை தான் இன்னைக்கும் வந்து நாம சமூகத்துல கடைபிடிச்சுக்கிட்டு வரோம். அப்போ இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயம். அப்ப சமூக நீதி எங்கு பாதிக்கப்படுதோ அங்க ஏற்றத்தாழ்வுகள் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. அப்போ இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட இடத்தில் ஒரு ஹெல்த்தியான, ஒரு ஆரோக்கியமான ஒரு சனநாயகத்தை நாம எதிர்பார்க்க முடியாது. அததான் அவர் வந்து ரொம்ப அழகா வந்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து சொன்னாரு. ஒரு ஹெல்த்தி அண்ட் ஒரு ஹெல்த்தி பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் டெமோக்ரஸி வேணும் அப்படின்னா அது வந்து ஒரு சனநாயகம் என்ற ஒரு கோட்பாடு இருந்தால், ஒரு சமத்துவம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வும் சேர்ந்து இருந்தால்தான் இந்த ஒரு ஹெல்த்தி டெமோக்ரஸியை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாரு. சனநாயகம் என்ற கோட்பாடும் ஒரு சமத்துவம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வும் வேற வேற கிடையாது. இது இருந்தாதான் அது இருக்கும், அது இருந்தாதான் இது இருக்கும் அப்படிங்கிறதுதான். அப்போ ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது என்ன, சமத்துவம் அப்படிங்கிறது என்ன? வெறும் ஒரு நம்பர்ஸ்ல, ஒரு மெஜாரிட்டி நம்பர்ஸ்லயா? இல்ல. வெறும் ஒரு ப்ரிவிலேஜஸா? இல்ல. அப்போ இந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது நம்ம எப்படி மத்தவங்களை ட்ரீட் பண்றோம் அப்படிங்கிறது தான். ஈக்குவாலிட்டி நாட் இன் மியர் நம்பர்ஸ் or privileges, but equality in treating others. மற்றவர்களுடைய உணர்வுக்கு நாம எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கிறோம், மற்றவர்களுடைய கருத்துக்கு நாங்க எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கிறோம். அது எதிர்கருத்தா கூட இருக்கலாம், நம்மளுடைய மாறுபட்ட ஒரு கருத்தா கூட இருக்கலாம். அந்த கருத்துக்கும் நாம எந்த அளவுக்கு அனுமதிக்கிறோம், அந்த கருத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு ஆரோக்கியமான ஒரு சனநாயகத்தில் ஒரு சமூக நீதிக்கான ஒரு விழிப்புணர்வு இருந்தாதான் அதை நாம அச்சீவ் பண்ண முடியும். அப்ப இந்த விஷயத்த என்னைக்கு நாம புரிஞ்சுக்கிறோமோ, இந்த விஷயத்த நாம என்னைக்கு அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அதை புரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு வருகிற தலைமுறைகளுக்கு வந்து நம்ம இதை வந்து எடுத்து செல்ல முடியும். அப்போ இந்த அடிப்படையில இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன ஒரு கேள்வி மாதிரி, இன்னைக்கு மனு வந்து எந்த அளவுக்கு வந்து மனுவுடைய தாக்கம் இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல எந்த அளவுக்கு இருக்கு, ரெலவன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். ஆனா ஒரு சில உதாரணங்களை மட்டும் இன்னைக்கு கரண்ட் பொலிட்டிக்கல் சினாரியோல நான் சொல்ல விரும்புறேன். இப்போ 2 நாள் முன்னால 27% ரிசர்வேஷன் ஓபிசிக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுல இந்த 10% இடபிள்யூஎஸ் வந்து ரொம்ப ஈஸியா நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஆனா நியாயமா கிடைக்க வேண்டிய இந்த 27%க்கு வந்து நம்ம வந்து ரொம்ப கடினமான ஒரு போராட்டங்கள், கடினமான ஒரு உழைப்பை கொடுத்துதான் இந்த 27% அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்க முடிஞ்சது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, எல்லா கட்சியோட பங்களிப்பும் வந்து இதுல வந்து இன்றியமையாத ஒரு விஷயம்தான். அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முயற்சி வந்து ஒரு பெரிதளவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு முயற்சி தான். அதே நேரத்துல இந்த விஷயத்துல முதல்ல நம்ம எழுச்சி தமிழர் தான் வந்து 2018லயே வந்து கொண்டு போய் அன்னைக்கு இருந்த அமைச்சர்கிட்ட, மத்திய அமைச்சர்கிட்ட இதை வந்து எழுத்து வடிவமா இதை கொடுத்து இதை வந்து தொடங்கி வச்சது நம்மளுடைய எழுச்சி தமிழர் தான். ஸோ அவருடைய முக்கியமான பங்களிப்பை வந்து இன்னைக்கு நம்ம வந்து மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரைவேட்டைசேஷன், இன்னைக்கு எல்லாத்தையுமே தனியார் மயப்படுத்துறாங்க. இது வந்து என்னன்னா இன்டைரக்டா ரிசர்வேஷனை வந்து அடிக்கிறதுக்கு, ஏன்னா ரிசர்வேஷன் வந்து பிரைவேட் செக்டர்ல வந்து அப்ளை பண்ண முடியாது. அப்போ அப்ளை பண்றதுக்கான ரூல்ஸ் கிடையாது. அப்போ எல்லாத்தையுமே தனியார் மயமாக்கிட்டாங்கன்னா ஸ்லோவா இந்த ரிசர்வேஷனை வந்து அபாலிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு வந்து கையில எடுத்திருக்காங்க. மக்களுக்கும் மீடியாக்களுக்கும் இருக்கக்கூடிய பேச்சுரிமை, எழுத்துரிமை இதெல்லாம் இன்னைக்கு காணாம போயிடுச்சு. எல்லாமே இன்னைக்கு பறிக்கப்படுது. அப்ப நம்மளுடைய கருத்து சுதந்திரத்தை பறிக்கிறார்கள். நம்மளுடைய கருத்தை வந்து பயம் இல்லாம, எந்த தயக்கமும் இல்லாம இன்னைக்கு வந்து ஒரு மேடை நம்ம சொல்லணும்னா அதுக்கு வந்து இன்னைக்கு நமக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதே மாதிரி உச்ச நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், புலனாய்வுத்துறை இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோனாமஸ் பாடிஸ். ஆனா இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசின் ஆயுதங்களா தான் இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. சோ இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, கொரோனா காலத்துல அறிவியல் சிந்தனைகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறத விட ஆன்மீக மூட நம்பிக்கைகளுக்கு இன்னைக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு. உழைக்கும் வர்க்கத்துக்கு எதிரான எத்தனையோ ஒடுக்குமுறைகள், வேளாண் சட்டங்களை வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம்.
மாச கணக்கா இன்னைக்கு வந்து விவசாயிகள் வந்து போராடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக எத்தனையோ வன்முறைகள் இன்னைக்கு வந்து தொடர்ந்து நாம பாக்குறோம். ஹையர் எஜுகேஷன்ல எப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள் எத்தனையோ பிரச்சனைகளை வந்து மேல் படிப்பு விஷயங்கள்ல வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா கூட வந்து IITயில் நடந்த சம்பவங்கள்லாம் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். அதே மாதிரி சிறுபான்மையினருக்கு எதிராக நீங்க பாத்தீங்கன்னா CAA, NRC, இன்னைக்கு வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் பில் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. எல்லாமே வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு சட்ட திட்டங்களை வந்து நிறைவேற்றிட்டு இருக்காங்க. குறிப்பா பெண்களுக்கு எதிராக எத்தனையோ வன்கொடுமைகள், அதை நம்ம சொல்லவே வேண்டாம். பெண்கள் வந்து இன்னைக்கு தங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அடிப்படை உரிமையில கூட அவங்க கை வைக்கிறாங்க. எது கேட்டாலும் வந்து இது வந்து லவ் ஜிஹாத் அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா வந்து இது வந்து பிரச்சனைகளா மாற்றி இதுல வந்து தங்களுடைய ஒரு சுய லாபத்துக்காக இதை பிரச்சனைகளா மாத்தி இதை பொலிட்டிசைஸ் பண்ணி ஆணவ கொலைகள் வந்து இன்னைக்கு எவ்வளவோ நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஹத்ராஸ்ல வந்து ரஞ்சித் ஸ்ரீவாஸ்தவா வந்து பேசுறாரு. ஹத்ராஸ் பெண்கள் வந்து ஒழுங்கா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்காது அப்படின்னு விக்டிம் ஷேம் பண்றாங்க. யோகி ஆதித்யநாத் பேசுறாரு, பெண்கள் வந்து அடக்கொடுக்கமா இருக்கணும், பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தா இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடக்காது அப்படின்னு பேசுறாங்க. பெண்களுக்கு நாங்க சம உரிமை கொடுக்கிறோம், பெண்களுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னு பேசக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு பெரும்பான்மை இருக்கும் ஒரு சூழ்நிலையில கூட இந்த 33% ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னும் வந்து லோக்சபால வந்து அவங்க பாஸ் பண்ணாம இருக்காங்க. இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த மாதிரி இன்னைக்கு சமூகத்துல நடைமுறையில எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. இது எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு நீங்க பாத்தீங்கன்னா மனுஸ்மிருதியில இருக்கக்கூடிய கோட்பாடுகளும் மனுஸ்மிருதியில் ஏற்படுத்தக்கூடிய அந்த சட்டங்களும் இவங்களுடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கிறது தான் இதுக்கு காரணம். இதைத்தான் வந்து அம்பேத்கர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா டிசம்பர் 25 1927 நினைக்கிறேன் மனுஸ்மிருதியை அன்னைக்கே எரிச்சாரு. அன்னைக்கு வந்து அவர் சொன்னார், ஒரு ஹெல்த்தி சொசைட்டி வேணும்னா, ஒரு ஹெல்த்தி டெமோக்ரஸி வேணும்னா இந்த மனுஸ்மிருதியை வந்து எரிக்கணும். இந்த மனுஸ்மிருதியில இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சனநாயகத்துக்கு எதிரானவை, ஒரு கண்ட்ரியோட ப்ரோக்ரஸை வந்து முற்றிலும் சிதைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மனுஸ்மிருதியில இருக்கு, இது நம்ம நாட்டுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் ரொம்ப அழகா சொன்னாரு. அண்ட் அவர் ரொம்ப ஆழமா சொன்ன இன்னொரு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன் நான் சொன்ன இந்த ரேடிக்கல் டெமோக்ரஸி அப்படிங்கிறது வந்து வெறும் ஒரு வார்த்தைகளால் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதை வந்து ஒரு வாழ்க்கை முறையா நம்ம வந்து பின்பற்றணும் அப்படிங்கிறதுல வந்து அவர் வந்து ரொம்ப தெளிவா இருந்தாரு. அதனாலதான் ஒரு கான்ஸ்டிடியூஷனோட வடிவத்தை விட அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய வடிவத்தை விட அதோடைய பண்புகளுக்கு வந்து இன்னும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து அவர் வடிவமைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலதான் அந்த வடிவத்தை விட பண்புகளுக்கு அதிக மகத்துவம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அது வடிவமைக்கப்பட்டதுனாலதான் இன்னைக்கும் இவ்வளவு வருஷங்கள் தாண்டியும் இன்னைக்கும் அது வந்து ஒரு 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 ரூல் புக்கா இன்னைக்கு நமக்கு நம்மளுடைய ஒரு ஹெல்த்தி டெமோக்ரஸிய நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரூல் புக்கா வந்து இன்னைக்கு வந்து நமக்கு வந்து இருக்கு. அப்போ அவர் எல்லா விஷயங்களையுமே எந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃபார் விஷன் ஒரு பர்சனாலிட்டி அவர் இருந்திருந்தாருன்னா, ஒரு 100, 70, 80 ஆண்டுகளுக்கு அப்புறமும் வந்து நமக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் வரும், இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில நம்ம என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சந்திப்போம் அப்படிங்கறத அவர் 70 ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்து அவர் வந்து யோசிச்சு அதை வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன்ல அதுக்கான ப்ரொவிஷன்ஸையும் கிரியேட் பண்ணி வந்து அவர் வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. சோ இது ரொம்ப சிம்பிள். ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ரேடிக்கல் டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அண்ட் ஒரு ஹெல்த்தி சோசியல் அண்ட் கல்ச்சரல் டெமோக்ரஸி இருந்தாதான் அந்த முழுமையான ஒரு சனநாயகத்தை நம்ம வந்து ஏற்படுத்த முடியும். அந்த முழுமையான சனநாயகம் ஏற்படணும்னா ஒரு சோசியல் அண்ட் கல்ச்சரல் ரெவல்யூஷன் வரணும், ஒரு மாற்றம், ஒரு புரட்சி வந்து ஏற்படணும். அந்த புரட்சி ஏற்பட்டால்தான் இந்த மனுவால் நம்ம காலமாக நம்ம மனதில் விதைத்திருக்கக்கூடிய இந்த விஷத்தை வந்து அகற்ற முடியும், ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இதுல பெண்களுடைய பங்கு மிக 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 முக்கியம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு விஷயம் வந்து இந்த மனுஸ்மிருதியில இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி இன்னைக்கு நேத்து நம்ம தலைவர் பேசல, சமூக நீதியை வந்து இன்னைக்கு நேத்து அவர் பேசல, 30 வருடங்களா அவர் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா அன்னைக்கு பேசின அந்த ஒரு கருத்தரங்குல அவர் பேசின ஒரு விஷயத்த இவ்வளவு பெரிய சர்ச்சையாக்குறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத நீங்க ஆழ் மனசுல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா,
ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றம், ஒரு நல்ல விதமான ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம் ஏற்படணும்னா அதுக்கு பெண்களுடைய பங்கு மிக 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 முக்கியம். அப்ப பெண்களுடைய பங்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு ஒரு மாற்றம், ஒரு சமூக ரீதியா ஒரு 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 எம்பவர்மெண்ட், ஒரு அதிகாரமயமாக்கும் பொழுது, ஒரு பெண்ணை நீங்க அதிகாரமயப்படுத்தும் பொழுது அவள் குடும்பம் அதிகாரமயப்படுகிறது, ஒரு சமூகம் அதிகாரமயப்படுகிறது, அவளுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து அதிகாரமயப்படுகிறது. அப்போ ஒரு ஒரு சோசியல் ரெவல்யூஷனை வந்து நம்ம ஏற்படுத்தணும்னா முதல்ல அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து நாம அதிகாரமயப்படுத்தணும். அப்போ இவர் பேசின அந்த ஒரு விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒன்றிய அரசை பாதித்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, அவர் வந்து வெறும் நம்ம பட்டியலினத்து மக்களுக்காகவோ இல்ல நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்காகவோ மட்டுமே பேசல, அவர்களுடைய சமூகத்தில் இருக்கும் பெண்களுக்கும் சேர்த்துதான் அவர் பேசியிருக்கிறாரு. அப்ப அவங்களுடைய பெண்கள் அவங்க எந்த அளவுக்கு அவர்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களையும் வந்து இந்த மனுஸ்மிருதி மூலமாக எந்த அளவுக்கு ஒடுக்கி வச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த உரிமைகளை வந்து மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் முன்னெடுத்து வைக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுது மனசுல. அது நியாயமான விஷயம் தானே. அப்ப அந்த விஷயத்துக்கு தான் அவங்க ரியாக்ட் பண்றாங்க. ஏன்னா ஒரு சமூகத்துல ஒரு பெண்களை நம்ம எப்ப எம்பவர் பண்றோமோ அது வந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதியத்தை ஒழிக்கவும் ஒரு சமூக நீதியை வந்து நிலைநாட்டவும் அதுதான் முதல் ஸ்டெப். எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் அப்படிங்கிறது தான் முதல் ஸ்டெப். அப்ப அதை எங்க நம்ம எம்பவர் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல அந்த மனுவால் ஏற்படுத்தக்கூடிய அந்த கோட்பாடுகள், இந்த சனாதன தர்மத்தால் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த கோட்பாடுகள், இந்த சட்டங்களை வந்து முறியடிக்கிறதுக்கு அவங்களை வந்து நாம வந்து அவங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மூடத்தனங்களை எல்லாம் நீங்க முறியடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அந்த விஷயத்துலதான் இன்னைக்கு அவர் ஒரு மனுஸ்மிருதியை பத்தி அவர் பேசும் பொழுது, இந்த விஷயம் இவ்வளவு பெரிய சர்ச்சையாகும் பொழுது பல பெண்கள், இதை பத்தி தெரியாத பெண்கள், இதை வந்து மூடத்தனமா இந்த விஷயங்களை வந்து காலங்காலமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த நிறைய பெண்கள் வந்து ஆன்லைன்ல போய் படிச்சு பாக்குறாங்க. யங்ஸ்டர்ஸ் நிறைய, அடுத்த தலைமுறை பெண்கள், நிறைய பெண்கள், சின்ன சின்ன பெண்கள், பசங்க எல்லாரும் போய் படிக்கிறாங்க. மனுஸ்மிருதியில அப்படி என்னதான் சொல்லிருக்கு, இவங்க ஏன் இவ்வளவு பெரிய இஷ்யூ பண்றாங்க அப்படிங்கறத போய் படிக்கிறாங்க. அப்போ அந்த மனுஸ்மிருதியில என்னெல்லாம் இருக்கு, அது சமூகத்துல இவ்வளவு நாள் எந்த அளவுக்கான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பெண்களுக்கு போய் சேருது. அப்போ அந்த பெண்களுக்கு போய் சேரும் பொழுது ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் அது ஒரு பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது. ஏன்னா பெண் விடுதலையும் ஒரு சாதியத்தையும் ஒரு ஆணாதிக்க சிந்தனையும் வந்து நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. என்னைக்கு சாதியத்தையும் ஆணாதிக்கத்தையும் நம்ம ஒழிக்கிறோமோ அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து பெண் விடுதலை கிடைச்சிடும். சோ அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. இந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்கள வந்து எம்பவர் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் அவங்க வந்து எதிர்க்கிறாங்க. அப்போ இதுல இருந்து அடிப்படை நமக்கு என்ன புரியுது? ஒரு விஷயத்துல ஒரு மாற்றம் இல்ல ஒரு 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 புரட்சி ஏற்படுத்தணும், ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வரணும்னா அப்போ மக்களை வந்து அரசியல் படுத்தணும், மக்களை வந்து ஒரு அரசியல் ஒரு அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இதுல அடிப்படை. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஐயோ எனக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லப்பா, நான் அதுல எல்லாம் வந்து இன்வால்வ் ஆக விரும்பல அப்படின்னு நம்ம யாராலையும் வந்து அரசியலை நம்ம வாழ்க்கையில இருந்து ஒதுக்கி தள்ளிட முடியாது. ஏன்னா இன்னைக்கு லிட்டரலா நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருந்து சுவாசிக்கிற ஆக்சிஜன் வரைக்கும் இன்னைக்கு அரசியல் கலந்திருக்கு. எல்லாத்துலயும் அரசியல் இருக்கு, எல்லாத்துலயுமே நமக்கு பிரச்சனை இருக்கு. அப்ப அப்படி இருக்கும் பொழுது மக்களை அரசியல் படுத்தணும் அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கணும். அப்ப ஏன் அரசியல் படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது வந்து பொலிட்டிக்கல் பவர் தான். இன்னைக்கு வந்து எவன் ஆட்சியில இருக்கானோ அவன் தான் என்ன உடை நம்ம அணியணுங்கிறதுல இருந்து, என்ன உணவு நாம சாப்பிடணும், என்ன மொழியை நாம கத்துக்கணும், எங்க யார நாம கல்யாணம் பண்ணிக்கணும், எத்தனை பிள்ளைங்க பெத்துக்கணும், இது வரைக்கும் வந்து அவங்க வந்து டிசைட் பண்றாங்க. அப்போ எவன் ஆட்சியில இருக்கிறானோ அவனுடைய கலாச்சாரம் தான் இன்னைக்கு பொதுமக்களுடைய கலாச்சாரம் அப்படின்னு நம்ம மேல திணிக்கப்படுது. அப்போ ஆட்சியில இருப்பவர்களின் எண்ணம் தான் சட்டமாகிறது, ஆட்சியில் இருப்பவர்களின் விருப்பம் தான் கலாச்சாரமாகிறது. அதனாலதான் ஒரு பொலிட்டிக்கல் பவர், ஒரு பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் வரணும் அப்படின்னா அதிகாரத்தை நாம கையில எடுக்கணும். அப்ப அந்த அதிகாரத்தை எப்படி கையில எடுக்கணும்னா அதுல ரெண்டு விதமான லீடர்ஸ் இருக்காங்க. ரெவல்யூஷனரிஸ் இருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எதுக்கு பிரபாகரன் மாதிரி ரெவல்யூஷனரிஸ் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அண்ணல் அம்பேத்கர் மாதிரி
பொலிட்டிக்கலா இந்த அதிகாரத்தை வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்லா இந்த அதிகாரத்தை வந்து நாம எடுக்கணும் அப்படிங்கிறது. அதுதான் அரசு வழி சோசியலிசம் அப்படிங்கிறது தான் அம்பேத்கர் அவர்கள் வந்து என்னைக்குமே முன்னு வச்சிருக்காரு. நமது எழுச்சி தமிழரும் அதன் அந்த அடிப்படையா அந்த கோட்பாடை தான் என்னைக்குமே வந்து அவருடைய பேச்சுக்கள்லயும் சரி அவர்களுடைய செயல்கள்லயும் சரி அதுதான் முன்னெடுத்து வைக்கிறார். அரசு வழி சோசியலிசம் அப்படிங்கிறது, அதாவது அதிகாரம் இல்லாத மக்களை அணிவகுத்து அவர்களுக்கு அரசியல் படுத்தி அவர்களை எம்பவர் பண்றது, அவர்களை அதிகார வலிமை கொடுப்பது அப்படிங்கிறது தான் அரசு வழி சோசியலிசம். இதுதான் அம்பேத்கருடைய கனவாக இருந்தது. அந்த கனவை தான் இன்னைக்கு வந்து ஒரு பிராக்டிக்கலா வந்து நம்ம வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நமது எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து மிகவும் முனைப்போடும் அவர் வந்து இன்னைக்கு செயல்பட்டு இருக்காரு. அப்போ ஒரு காலத்துல ஜோதிராவ் பூலே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்பேத்கர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரியார், இன்னைக்கு ஒரு 100 வருஷங்களுக்கு அப்புறம் நமக்கு எழுச்சி தமிழர். அப்ப அந்த ஒரு வரிசையில ஒரு தலைவரா தான் நான் வந்து எழுச்சி தமிழர் நான் பாக்குறேன். வெறும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டும் அவர் என்னைக்குமே பேசினதில்ல. எல்லா தரப்பினர்களுக்கும் எந்த சாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் மக்களுக்கு அதிகாரம் மறுக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் மக்களுக்கு அவர்களுடைய அடிப்படை தேவைகள் மறுக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் அவங்களுடைய சுயமரியாதை கிழக்கு ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் வந்து எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து குரல் கொடுத்திருக்காரு. அவர் என்னைக்குமே வந்து அம்பேத்கர் மாதிரிதான். அம்பேத்கர் வந்து தன்னுடைய சமூகம் மட்டும் முன்னேறணும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டம் வந்து இருந்திருக்காது. இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து உட்கார்ந்து இவ்வளவு தைரியமா நான் வந்து இந்த மாதிரி ஆன்லைன்ல வந்து நாம பேசிட்டு இருக்க மாட்டோம். அதே மாதிரி எல்லா தரப்பு மக்களும், ஒடுக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் எல்லாருமே முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஒரு சமூக முன்னேற்றம் ஏற்படணும், ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றம், ஆரோக்கியமான மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் வந்து எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து அடிக்கடி வந்து நமக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. நமக்கெல்லாம் வந்து அதுதான் இன்ஸ்பிரேஷன். அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் நமக்கு எல்லாமே இன்ஸ்பிரேஷன். அப்போ ஒரு ஒரு விஷயங்களை வந்து எந்த அளவுக்கு வந்து அம்பேத்கருடைய ஒரு சித்தாந்தத்தை, அம்பேத்கருடைய ஒரு கோட்பாடுகளை எந்த அளவுக்கு அவர் உள்வாங்கி இருந்தார்னா, இவ்வளவு ஒரு பகுத்தறிவோடு, இவ்வளவு ஒரு பக்குவத்தோடு இன்னைக்கு வந்து தலைவர் இவ்வளவு விஷயங்களை வந்து நமக்கு வந்து எடுத்து வைக்கிறார் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியும். நாம புரிஞ்சுக்கிட்டாதான் அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு நாம அதை கொண்டு போய் சரியாக சேர்க்க முடியும். அப்ப அடுத்த தலைமுறைக்கு இதை நான் வந்து சரியாக கொண்டு போய் சேர்த்தால்தான் ஒரு சமூக மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஏற்படும். இதோடைய ஒரு முதல் படியா தான் இப்போ சமீபத்துல நடந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 பேரை வந்து நாம வந்து நம்மளுடைய பிரதிநிதிகளாக நம்மளுடைய குரல் ஒலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 4 பேரை வந்து நம்ம வந்து சட்டசபைக்கு அமைச்சிருக்கோம். இது வந்து ஒரு மாற்றம். அந்த மாற்றம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது வந்து ஒரு புரட்சியாக மாற வேணும், ஒரு ரெவல்யூஷனா அப்படி மாறணும்னா அதுக்கு வந்து எல்லா விதமான முயற்சிகளும் வந்து நாம தான் முன்னெடுக்கணும். அது நம்ம கையில தான் இருக்கு. அதனால் எழுச்சி தமிழர் அவர்கள் சொன்னபடி அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம். நன்றி நன்றி நன்றி. ஒரு விரிவான ஆழமான அருமையான கருத்துரையை வழங்கிய மனுநூலும் எழுச்சி தமிழரும் என்னும் தலைப்பிலே கருத்துரை வழங்கிய மருத்துவர், சமூக செயற்பாட்டாளர் சர்மிளா பாலாஜி அவர்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகள். பாலசிங்கண்ண இணைப்புல இருக்கீங்களா? தொடர்ல காட்சி ஊடக மையத்தின் மாநில செயலாளர் வெளிச்சம் பிரவீன் அவர்கள் நன்றி உரையாற்றுவார். தமிழர் எழுச்சி நாள் இணைய வழியாக நடந்து கொண்டிருக்கும் இந்த முதல் கருத்தமர்விலே வரவேற்புரையாற்றி அமைந்திருக்கிற அருமை சகோதரர் தோழர், சமூக ஊடக மையத்தின் மாநில செயலாளர்
சர்ஜன் பராஜ் அவர்களே, இந்த நிகழ்விலே மிக சிறப்பானது ஒரு கருத்துரை வழங்கி எழுச்சி தமிழரும் மனுநீதியும் எழுச்சி தமிழரும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சிறப்பான ஒரு கருத்துரை வழங்கிய மருத்துவர் ஷர்மிளா பாலாஜி அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோழர்களே, இதை முகநூல் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கின்ற சமூக ஊடக மைய பொறுப்பாளர்களே மற்றும் தோழர்களே, அனைவருக்கும் இந்த தமிழர் எழுச்சி நாள் இணைய வழி கொண்டாட்டம் சார்பாக, சமூக ஊடக மையத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி 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 நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி.